வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வை தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டர், பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்காசிய போரை தொடர்ந்து வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை கடந்த மார்ச் மாதம் 144 ரூபாயும், ஏப்ரல் மாதம் 203 ரூபாயும் உயர்த்தப்பட்டது. இதனால் உணவகங்கள் மற்றும் சாலையோர கடைகளில் டீ, காபி முதல் அனைத்து உணவு பண்டங்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 993 ரூபாய் உயர்த்தப்பட்டதால் சிலிண்டரின் விலை 3239 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதனால் உணவு பண்டங்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். 40% எரிபொருள் உயர்வை அதை அப்படியே நாங்கள் தயாரிக்கின்ற உணவுப் பொருட்களின் மீது ஏற்றித்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தமான சூழல் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்களாக ஏற்றவில்லை, கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அப்படி விலைவாசி உயர்வு ஏற்படுகின்ற பொழுது நுகர்வோர்கள் குறைகின்ற நிலை ஏற்படும். நுகர்வோர்கள் குறைகின்ற பொழுது வணிகத்தினுடைய லாப நிலை பாதிக்கப்படும். இது பாதிப்புன்னு சொல்கிறதுக்கு பதில் பிஸ்னஸே பண்ண முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏற்கனவே இன்னும் பழைய ஸ்டேஜுக்கு இன்னும் சிலிண்டருக்கு வரல. எங்ககிட்ட கேஸ் சிலிண்டர் ஏற்கனவே நாங்கள் தட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம். கட்டாய அடுப்பு யூஸ் பண்ணி இருக்கிறோம், கொஞ்சம் கேஸும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதே நாங்கள் வெளியில் அதிகப்படியான விலையை கொடுத்து தான் வாங்குகிறோம். இந்த போர்னால இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் மத்திய அரசு கொஞ்சம் கட்டுப்பாடாக இது பண்ணாங்க. ஆனால் இதுவே எங்களுக்கு கஷ்டத்தில் தான் ஓட்டுறோம். ஒரு நாளைக்கு ஹோட்டலில் பாதி பொருட்களை நாங்கள் செய்யாமையும் இருக்கிறோம். இந்த சுமையை நாங்கள் உணவுகளை தான் ஏற்ற முடியும். அதை சாப்பிட்றவங்களுக்கு தான் அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்குறமாகவும். ஆனால் பாமர மக்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா இது இந்த விலைவாசி எங்களுக்கு உண்மையாக அதிர்ச்சி தான். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலையேற்றத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையை 40 முதல் 50 ரூபாய் வரை உயர்த்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே மார்ச் மாதம் 60 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக விலை உயர்த்தப்படவில்லை. தற்போது தேர்தல் முடிந்துவிட்டதால் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையுடன் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், விரைவில் விலை உயர்வு அமலுக்கு வரும் எனவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டம் அடைந்து வருவதால் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகள் விரைவில் உயர்த்தப்படலாம் என கூறப்படுகிறது. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பெரும் சுமை ஏற்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.